இப்ப எண்ணங்களுக்கு சக்தி இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி. இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எஸ். கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது பதில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க உங்கள சுத்தியும் பாருங்களேன். என்னென்ன பொருள்கள்லாம் வச்சிருக்கீங்க? எந்த மாரி மொபைல் உங்க கையில வச்சிருக்கீங்க? எந்த மாரி வீட்ல நீங்க இருக்கீங்க? எந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க? எந்த மாரி செப்பல்ஸ் எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க? எந்த மாரி வாகனங்கள் நீங்க வச்சிருக்கீங்க? இது எல்லாமே நீங்கள் உங்கள் மனதால் எண்ணி வாங்கப்பட்டவை தான். அப்போ எண்ணத்துக்கு சக்தி இருக்கான்னா இருக்கு. எந்த ஒரு பொருள் அது வெளி உலகத்துக்கு படைக்கும் முன்னாடியே, நமக்கு மனதால படைக்கப்பட்ட பின் தான் அது ரியாலிட்டில வருது அப்படின்னு மிகப்பெரிய ஞானிகள் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணும் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கப்புறம் எண்ணங்கள பார்க்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இப்போ உங்க எண்ணத்த நீங்க பார்க்க முடியும். உங்களோட எண்ணத்த இன்னொருத்தர் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு பெரிய மகான்களோ, ஞானிகளோ இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா, ஒரு விஷயத்த நம்ம மறந்துறக்கூடாது. இப்போ உங்களுடைய மனதுல என்ன எண்ணங்கள் இருக்கு? கடந்த காலத்துல என்ன எண்ணப் பதிவுகள் இருக்கு? அப்படிங்கிறது இந்த உலகமே பார்த்துக் கொண்டு இருக்கிறது. எப்படி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை முறை தான் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எண்ணத்தை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் கூட, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? எப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத வச்சு தான், உங்க எண்ணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கணிச்சுக்கலாம். அப்ப எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு, நேரடியாக பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கை முறையில இருக்கு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்க சிக்கல் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு அபண்டன்டான லைஃப் எப்படி இருக்கு? நிறைவான வாழ்க்கை எப்படி இருக்கு? இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, நம்ம எண்ணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி. அதுக்கப்புறம் இந்த "என்ன நெனச்சாலும் நடக்குமா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்குள்ள நெறைய தேடல்கள் இருந்திருக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? இத பத்தி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஒரு சிலர் நெறைய புரோகிராமுக்கு பெய்டு புரோகிராம்ஸ் எல்லாமே நடத்துறாங்க. இத பத்தி அ நான் ஒரு இலவசமா தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்காவது தோன்றியிருக்கும். அந்த எண்ணம் அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு இந்த புரோகிராம். ஈர்ப்பு விதிய பத்தி இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி அடுத்த வாரம் முதற்கொண்டு அடிக்கடி வாரம் இத பத்தின சில பயிற்சி முறைகள், இத பத்தின நெறைய விஷயங்கள நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அப்போ இந்த ஃப்ரீயா புரோகிராம் நம்ம கிடைச்சதே உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான். அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்றைய வாழ்க்கை முறைய எடுத்துக்கோங்க. அந்த வாழ்க்கை முறைக்கு முழுவதுமான காரணம் உங்களுடைய கடந்த கால எண்ண பதிவுகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்ட் பண்ணுனா மட்டும் தான் ஃபர்தரா நம்ம ஒரு ப்ரொசீட் பண்ணி அத எப்படி மாத்துறது? என்னோட வாழ்க்கை முறைய எப்படி மாத்துறது? என்னுடைய வாழ்க்கை சிக்கல்கள எப்படி நான் தீர்த்துக்கிறது? அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்ப நான் அத மாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடந்த கால எண்ணப் பதிவுகள் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இத நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படின்னு நீங்க மறுத்தீர்கள் என்றால், நீங்க அத மாத்திக்க மாட்டீங்க. நம்ம வாழ்க்கை முறையும் மாறாது. அப்ப கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீங்க ஏத்துக்கணும். இப்ப எந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கும் முழுவதுமாக காரணம் நீங்க தான் அப்படிங்கிறத மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கணும். இது முதல் ஒரு தகவல்னு வச்சுக்கோங்க. இது அடிப்படையில இது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2வது இப்போ மாறணும். இந்த விஷயத்திலிருந்து எனக்கு இந்த விஷயத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம என்ன பண்றோம்? ஒரே விஷயத்த திரும்ப, 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 திரும்ப செஞ்சுகிட்டு இருக்கோம். ஒரே எண்ணங்கள திரும்ப, 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 திரும்ப எண்ணிக்கொண்டிருக்கோம். அது கவலையா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, இல்ல பிரச்சனைகளா இருந்தாலும் சரி. ஆனா, என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது அடிப்படையிலேயே ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். அப்ப நம்மளுக்கு என்ன வாழ்க்கை முறை தேவையோ, அத குறித்து சிந்திப்பது தான் ஒரே தீர்வு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே. இப்போ நான் ஒரு ஒரு நல்ல, அழகான, ஒரு நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச மாரி ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
நெறைய பேர் வேலை இல்லாம இருக்கலாம். எனக்கு மாதமானா ஒரு ரூ. 1,00,000 சம்பளத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்ககிட்ட வேணும் அப்படின்னா, முதல்ல அந்த எண்ணம் தீர்க்கமாக முடிவு செஞ்சு, ஆமா எனக்கு ரூ. 1,00,000 சம்பளத்துல எனக்கு வேலை வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நீங்க முடிவு செய்யணும் முதல்ல. அதற்கு பதிலாக இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, எனக்கு வேலை இல்ல. நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. நெறைய இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருக்கேன். யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கவர்ன்மென்ட் சரியில்ல. பிரைவேட் கம்பெனி எல்லாமே ஃபேக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்கள நம்ம திரும்ப, 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 திரும்ப விதைச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம என்ன விதைக்கிறோமோ, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கப்படுது. எப்படி வளர்க்கப்படுது? இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000த்துக்கும் மேற்பட்ட எண்ணங்கள், 60,000 வரைக்கும் சில பேருக்கு எண்ணங்கள் மாறி, மாறி வந்துகிட்டு இருக்கிறதா அறிவியல் இன்னைக்கு சொல்லுது. அப்ப அத்தனையுமே வளர்க்கப்படுமா? அப்படின்னா இல்ல. அத்தன விதை நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கோம். எது வளர்க்கப்படும் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோமோ அது வளர்க்கப்படும். இப்ப நம்ம தேவையான எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை, ரூ. 1,00,000 சம்பளம் எனக்கு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை குறித்து சிந்திப்பது மட்டும் தான். அதிலேயே ஃபோக்கஸ் பண்றது மட்டும் தான். அந்த விதை விதைச்சுட்டீங்க. அந்த விதைக்கு நம்ம தினமும் தண்ணீர் ஊற்றுவதைப் போல நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு. எத ஊத்திக்கிட்டு இருக்கணும் அப்டின்னா, நம்முடைய ஃபோக்கஸ், நம்ம அட்டென்ஷன், நம்ம விழிப்புணர்வு. முழு விழிப்புணர்வோட, எனக்கு இந்த வேல தான் வேணும், அந்த வேல தான் வேணும் அப்டின்னு முழு விழிப்புணர்வோட அதை பற்றிய சிந்தனை. இது வந்து பகல் கனவுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு பெரிய கனவு காணுங்கள். கண்ண முழிச்சுக்கிட்டே கனவு காணுங்கள்ன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே இதுதான். இந்த விஷுவலைசேஷன் மட்டும் தான். இப்போ அதை குறித்த சிந்தனை. இது வந்து அந்த விதைக்கு நீங்க நீர் ஊற்றுவதைப் போல. இப்ப என்ன பண்றோம் நம்ம அப்டின்னா, எனக்கு தேவையானத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் நெறைய விஷயத்த சிந்திக்கிறோம். நெறைய விஷயம் உள்ள வருது. அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, தண்ணி ஊத்தி வளர்த்தி விட்டுர்றோம். அப்போ வேணுங்கிற விதை நம்ம விதைக்கும் பொழுது, நமக்கு அது தேவையான விளைவை தருவதில்லை. அப்டிங்கிறது நிதர்சனமான இன்னொரு உண்மை. அப்போ நம்ம இந்த ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் ஆகுது அப்டின்னா, முதல் எண்ணம், 2வது அந்த எண்ணத்துல விழிப்புணர்வோட இருப்பது. ஃபோக்கஸ் அதிலேயே இருக்கிறது. ஏன்னா, நம்ம எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ, அங்க நம்மளுடைய கம்ப்ளீட் எனர்ஜி அங்க போகுது அப்டின்றாங்க. அதுதான் இந்த விதைக்கு நீர் ஊற்றுவதைப் போல. அடுத்தது, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உணர்வு. எண்ணம், அதை குறித்த ஃபோக்கஸ், அதுக்கப்புறமா உணர்வு, ஃபீலிங். இப்போ அந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே தேவை அப்படிங்கிற பட்சத்துல, அது கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு நீங்க உங்கள ரியலைஸ் பண்ணி பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து எப்படி நம்ம இத அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு கார் தேவை அப்படிங்கும்போது, நான் அது வந்து ஒரு யோசனை பண்ணி கார் எனக்கு வேணும், 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 வேணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, எந்த கார் தேவையோ, அதுல யாராவது உங்க நண்பர்கள் இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சாலோ, ஒரு நாள் அதுல உட்கார்ந்து அத ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பாருங்க. அதை குறித்த சிந்தனை, அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? ஆஹா! எவ்வளோ அருமையா இருக்கு. இந்த மாரி தானே இருக்கணும். நம்ம ஃபேமிலி எல்லாமே இதுல டிராவல் பண்ண போறோம். அப்படிங்கிற அந்த உணர்வு. இப்ப அந்த உணர்வு சேர்ந்து இருக்கும் பொழுது, அந்த எண்ணம், அந்த எண்ணத்துல விழிப்புணர்வு, அது அதுக்கு சேர்ந்த அந்த உணர்வு. இந்த 3 ஒன்று சேர இருக்கும் பொழுது, உங்களுடைய கனவு எதுவானாலும் அதை எளிதாக அடைவதற்கு உங்க பிரெயின் வேலை செய்யும். இதுதான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுடைய அந்த வாய்ப்புகள் வந்து நெறைய கிரியேட் ஆகும். இது வந்து அடிப்படையான ஒரு உண்மை. ஸோ இத பத்தி நெறைய வீடியோக்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அத ஒரு கன்க்ளூட் பண்றதுக்காக, ஒரு சம் அப் பண்றதுக்காக தான் இந்த சம்மரி.